அனுரவின் அரசிற்கு ஆதரவை வழங்க மறுக்கும் கட்சிகள், பதவி விலகும் ஆளுநர்கள், இணையும் ரணில் சஜித், நாடாளுமன்ற தேர்தலுக்கு புதிய கூட்டணி, நாட்டை விட்டு வெளியேறிய ராஜபக்ஷ, அனுரவிற்கு சர்வதேச நாணய நிதியம் கூறியுள்ள செய்தி. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகியவை ஜனதா விமுக்தி பெரமுன தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்கப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளன. தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் மூலம் தேசிய மக்கள் சக்தி எவ்வாறு அரசாங்கத்தை அமைக்கும் என்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பன தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயலாற்ற முடியாதென்று தெரிவித்துள்ளன. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று மாலை கூட்டப்பட்ட கட்சி கூட்டத்திலேயே இது குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் ஐக்கிய மக்கள் சக்தியினருக்கு அழைப்பு விடுக்க உள்ளனர். மேலும் இந்த தீர்மானம் இரண்டு கட்சிகளும் இணைய வேண்டுமென்ற மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய பிரமுகர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜனதா விமுக்தி பெரமுனவிற்கு எதிராக கூட்டணியொன்றை உருவாக்குவதற்கு ஏனைய கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடாத்த உள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நேபாளத்திற்கு சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சவுத்ரி குழுமம் விடுத்த அழைப்பின் பேரிலேயே அவர் நேபாளத்துக்கு சென்றுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கமைய கோட்டாபய நேற்று ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மூலம் நேபாளத்தின் காத்மண்டுவில் உள்ள திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ளார். இதேவேளை அவர் ஜாம்சி கோவில் உள்ள ஹோட்டல் விவாண்டாவில் தங்கியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்த பயணம் அவரது தனிப்பட்ட பயணம் என்பதுடன் இலங்கையில் பல்வேறு துறைகளில் முதலீடு செய்துள்ள சவுத்ரி குழுமத்துடன் ராஜபக்ஷவுக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் கோட்டாபய ராஜபக்ஷ பல்வேறு பௌத்த தலங்களுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் பரத்யூவுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் தூதரகத்தின் வட்டாரம் தெரிவித்துள்ளது. இலங்கையை பொருளாதார மீட்சிக்காக பாதையில் இட்டு செல்ல ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் இணைந்து செயல்பட எதிர்பார்த்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் ஒருவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கைக்கும் சர்வதேச பத்திரதாரர்களின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான கொள்கை அடிப்படையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட உடன்படிக்கை அறிவிப்பை வரவேற்பதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதி குறிப்பிட்டுள்ளார். இது இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயற்பாட்டில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பிரதிபலிக்கின்றது என்றும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் புதிய ஜனாதிபதி தெரிவாகியுள்ள நிலையில் அரசியல் மட்டத்தில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்துள்ளன. கடந்த ஆட்சியில் முக்கியத்துவம் பெற்றிருந்த பல அரசியல்வாதிகள் தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் கடந்த அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சு பதவிகளை வகித்த மனைவிகள், பிள்ளைகள் இரவோடு இரவாக வெளிநாடுக்கு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேர்தல் முடிவுகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை நோக்கி அதிசொகுசு வாகனங்கள் அதிவேகமாக பயணித்த பல காட்சிகள் சமூக வலைதளங்களில் பதிவாகியுள்ளன. இந்த நிலையில் பாரிய ஊழல், மோசடிகள் மற்றும் பல குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்கள் இவ்வாறு தப்பி சென்றுள்ளனர். இந்தியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, துபாய் போன்ற நாடுகளுக்கு அவர்கள் அவசரமாக சென்றுள்ளனர். இலங்கையில் ஊழலுக்கு எதிராக செயற்பட்டவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப் போவதாக சூளுரைத்த அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள நிலையில் இவ்வாறு பல அரசியல்வாதிகள் தப்பி சென்றுள்ளனர். பல அரசியல்வாதிகள் தமது குடும்பத்தை பாதுகாக்கும் நோக்கில் இவ்வாறு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் வெளிவிவகார அமைச்சராக பணியாற்றிய அலிசப்ரி தனது அரசியல் வாழ்க்கையை முடிவிற்கு கொண்டுவர உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். குறித்த பதிவில் பொது சேவையை நிறைவு செய்யும் இவ்வேளையில் எனது முயற்சிகளை ஆதரித்து வழிகாட்டிய மற்றும் ஆக்கப்பூர்வமாக விமர்சித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க விரும்புகின்றேன். கடினமான காலங்களில் எனக்கு பல பதவிகளில் சேவையாற்றுவதற்கான கௌரவம்
கிடைத்ததாகவும் கிடைத்தது. நிதியமைச்சராக இறுதியாக வெளிவிவகார அமைச்சராக ஒவ்வொரு பதவியும் அவற்றிற்கே உரிய சவால்களுடன் வந்தன. என் மீது வைக்கப்பட்ட நம்பிக்கையை நிறைவேற்றுவதற்கு நான் என்னால் முடிந்தளவிற்கு சிறப்பாக செயல்பட்டேன். வெளிவிவகார அமைச்சராக உலகளாவிய ரீதியில் தலைவர்கள், ராஜதந்திரிகள், சர்வதேச அமைப்புகளின் தலைவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. தற்போது அரசியல் வாழ்க்கையிலிருந்து விலகும் இந்த தருணத்தில் எனது முதல் ஆர்வமான சட்டத்துறையில் மீண்டும் ஈடுபடுவது குறித்து எதிர்பார்த்துள்ளேன் என அதில் பதிவிட்டுள்ளார். எரிசக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சு பதவியிலிருந்து நீங்கிவிட்டதாகவும் தன்னிடமிருந்த அரச வாகனங்கள் மற்றும் அலுவலகங்களை நேற்று ஒப்படைத்துவிட்டதாகவும் முன்னாள் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். மேலும் தனது பொறுப்பில் இருந்த நிறுவனங்களை 2022 இருந்த நிலையிலிருந்து மீட்டு வலுவான நிதி இருப்புடைய நிறுவனங்களாக மீள ஒப்படைத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எரிசக்தி மற்றும் மின்சக்தி வளமை போல் இயங்குவதற்கு தேவையான பொருள் இருப்புகளும் இருக்கின்றன. அனைத்து நிறுவனங்களிலும் இப்போது நேர்மறையான இருப்பு நிலை குறிப்பு, அதன் சேவைகளுக்கான செலவு மீட்பு, உத்தியோகத்தர்களுக்கு சரியான நேரத்தில் பணம் செலுத்துதல், நிலுவையில் உள்ள கடனை செலுத்துதல் போன்ற செயற்பாடுகள் முறையாக இடம்பெறுவதுடன் அந்த நிறுவனங்களினால் கிடைக்கும் வருமானத்தில் அதிக வருமானத்தை திரைசேரிக்கு வழங்குகின்றன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சக ஊழியர்கள், எனது குடும்பத்தினர், நண்பர்கள், அமைச்சு மற்றும் நிறுவனங்களின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள், ராஜதந்திர பணிகள், மேம்பாட்டு முகாமைகள், பல்வேறு அரசு மற்றும் தனியார் பங்குதாரர்கள் மற்றும் கடந்த 2 ஆண்டுகளில் உதவிய அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன். 2022 4 தொடக்கம் 13 மணி நேரம் மின்வெட்டு, எரிபொருள் இன்மை, நிலக்கரியின்மை, பெட்ரோலிய பொருட்கள் இன்மை, விநியோகஸ்தர்கள் இன்மை, பணமின்மை, வரையறுக்கப்பட்ட ஹைட்ரோ கொள்ளளவு ஆகியவை நிலைமைகள் இருந்தன. ஆனால் அந்த நிலைமைகளை மாற்றி தடையில்லாத எரிபொருள் விநியோகம் மற்றும் மின் உற்பத்தி, நிலக்கரி, பெட்ரோலிய பொருட்கள், ஹைட்ரோ கொள்ளளவு மற்றும் நிதி ரீதியாக வலுவாகவும் போதுமான அளவு கையிருப்பில் வைத்திருக்கும் அளவுக்கும் நிறுவனங்களாக அவற்றை மீண்டும் ஒப்படைத்துள்ளேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் புதிய அரசாங்கத்தின் கீழ் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை ரத்து செய்யப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பதவியேற்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழு உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுனில் ஹந்துன்னித்தி இது தொடர்பான தகவலை தெரிவித்துள்ளார். அதன் பிரகாரம் தற்போதைக்கு ஜனாதிபதியாக தெரிவாகியிருக்கும் அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சி காலத்திற்குள்ளாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழிப்பதற்கான பிரேரணை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட கடைசி ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்கவே இருப்பார் என்றும் சுனில் ஹந்துன்னித்தி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பொது தேர்தலின் பின்னர் தேசிய மக்கள் சக்தியின் தலைமையில் புதிய அரசாங்கம் ஒன்று அமைக்கப்பட்ட பின்னர் இதற்கான செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.